that Lord Shiva has come as Shankaracharya and he preached Mayavadism. So he told that everybody is one. But he actually knows Krishna is the Supreme. So he actually knows that Krishna is the Supreme. Then why did he preach that pure bhakti instead of Mayavadism? சிவபெருமான் சங்கராச்சாரியராக தோன்றினார். அவருக்கு கிருஷ்ணன் தான் பரமபுருஷ பகவான் என்பது தெரியும். அப்பொழுது மாயாவாதத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய அதே சமயம் கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான் என்று ஏன் அவர் பிரச்சாரம் செய்யவில்லை? Because it was the order of the Lord. The Lord ordered him. You go and in the Kali Yuga you teach the Mayavadi philosophy. ஏனென்றால் இந்த ஆணைதான் பரமேஸ்வரனுக்கு தரப்பட்டது. நீங்கள் கலியுகத்தில் தோன்றி இந்த மாயாவாத கோட்பாட்டை பரப்ப வேண்டும் என்று அவருக்கு தரப்பட்ட ஆணை. Mayavada asat shastram prachanam bodham uchate. This Mayavada philosophy is called prachanam, covered Buddhism. It is Buddhism in a disguised form. இந்த மாயாவாதம் என்பது புத்த மதமே ஆகும். புத்தரின் கொள்கையே மேலும் சிறிது மூடப்பட்டு சிறிது வித்தியாசமான விதத்தில் தரப்படுகிறது. உண்மையில் சங்கரருடைய மாயாவாதத்திற்கும் புத்தரின் சூன்யவாதத்திற்கும் அதிக வித்தியாசம் இல்லை. So by teaching this Mayavada philosophy, Lord Shiva could bring back the Vedas. ஆனால் இந்த மாயாவாத கொள்கையை பரப்பியதன் மூலமாக சங்கரரால் வேதங்களை மீண்டும் முன்னிலைக்கு கொண்டு வர முடியும். Now Lord Buddha is one of the Dasa avatars. புத்தர் தச அவதாரங்களில் ஒருவர். Right? If you sing Dasa Avatar Stotra from Gita Govinda, Lord Buddha is the 8th or 9th avatar. கீத கோவிந்தத்தில் புத்தர் 9வது அவதாரமாக குறிப்பிடப்படுகிறார். But we don't observe the appearance day of Lord Buddha. ஆனால் புத்தரின் அவதார தினத்தை நாம் கொண்டாடுவதில்லை. Because Lord Buddha rejected the Vedas. ஏனென்றால் புத்தர் வேதங்களை நிராகரித்தார். Because Lord Buddha rejected the Vedas, we don't worship him on his appearance. புத்தர் வேதங்களை நிராகரித்ததன் காரணமாக அவருடைய அவதார தினத்தை நாம் கொண்டாடுவதில்லை. But Lord Shiva was told to teach the Advaita philosophy and cover Buddhism, and in this way bring back the Vedas and bring back the Brahmanas and establish again the Vedic culture. ஆனால் சங்கரருக்கு தரப்பட்ட ஆணை என்னவென்றால் அதே பௌத்தவாதத்தை நீங்கள் சிறிது மாற்றி மாயாவாதமாக நீங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டும். அதன் மூலமாக வேதங்களை மீண்டும் முன்னிறுத்த வேண்டும். பிராமணர்களுக்கு உண்டான விசேஷமான மரியாதையை நீங்கள் மீண்டும் சமுதாயத்தில் உருவாக்க வேண்டும் என்பது அவருக்கு தரப்பட்ட கட்டளை. Now you are saying, why didn't he just teach the real thing, the highest thing, the Vaishnava philosophy? அவர் வைஷ்ணவ கோட்பாடுகளை ஏன் பிரச்சாரம் செய்யவில்லை என்பது உங்கள் கேள்வி. Well, it happened gradually. If you try to go too quick, you'll lose everybody. உண்மையில் அது படிப்படியாக செய்யப்பட வேண்டும். ஒரே சமயத்தில் அனைத்து உண்மைகளையும் தர முயற்சிப்போமானால் அது தவறான விளைவுகளை தரும். Just like you don't begin studying maths by studying differential calculus and Fourier analysis and Laplace transformation. You have to begin with a lot of arithmetic. உதாரணமாக கணிதத்தை படிப்பீர்கள் என்றால் அடிப்படையான கணித விஷயங்களை படிப்பீர்களே தவிர கால்குலஸ் போன்ற மிக முன்னேறிய கணித கோட்பாடுகளை நீங்கள் படிக்க ஆரம்பிப்பதில்லை. Right? So gradually you come up. So the same way, look, they were bringing back the Vedas because they were Buddhists. They were thinking everything is zero. So they brought that back, the Vedas, they understand, oh, there's the Vedas, everything is one. And then the Vaishnava Acharyas came. Everything is one, but also different. இவ்வாறு படிப்படியாகவே முன்னேறிய நிலை எய்தப்பட வேண்டும். இவ்வாறு சங்கராச்சாரியார் வேதங்களை முன்னிறுத்தியதன் விளைவாக ஏற்கனவே வேதங்களை நிராகரித்திருந்த அந்த பௌத்தர்கள் வேதங்களை படிப்படியாக ஏற்றுக்கொண்டார்கள். வேதங்களை கற்றதன் மூலமாக எல்லாம் ஒன்று என்ற நமது கொள்கை தவறு, பல வித்தியாசமான விஷயங்கள் இருக்கின்றன படைத்து இவற்றை அனைத்தையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று படிப்படியாக முன்னேறும் பொழுது வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் தோன்றி வைஷ்ணவ கோட்பாடுகளை பிற்பாடு அதே மக்களுக்கு புகட்டினார்கள். We want everyone to get the proper understanding, so we bring them gradually along the path.
எல்லோருக்கும் சரியான உண்மைகள் கற்றுத்தரப்பட வேண்டும். ஆனால் அனைவரும் படிப்படியாக அதை ஏற்றுக்கொள்ளும் தளத்திற்கு அழைத்து வரப்பட வேண்டும்.